BART train to a tour bus. Still the same game except I'm pulling more sluts, more butts, more bucks, never giving more fucks. Did it my way, I'm never taking shortcuts. Raised in a town like fool, who put you up on, huh? E40 Mac Dre's. Good morning guys, welcome back to the channel. இன்னைக்கு வந்து day 3 ஆஃப் லே லடாக்ல இருக்கும். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடம் பார்த்திங்கன்னா ஆக்ரா. அதாவது நேற்று நைட்டு ஸ்டே பண்ண இடம் வந்து ஆக்ரா எம்னா எக்ஸ்பிரஸ் ஹைவேயோட பக்கத்துலேயே இருக்கிறது. ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே அப்படியே எம்னா எக்ஸ்பிரஸ் ஹைவே பிடிக்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி டார்கெட் வந்து பத்தான்கோட். ஸோ இன்றைக்கி வந்து பத்தான்கோட் போகிறதா தான் பிளானு. ஸோ இங்கேருந்து 11.5 hours காமிக்குது. நேற்று நைட்டு பார்க்கும்போது 11.5 hours காமிச்சிது. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரில. டெல்லி டிராஃபிக். அண்ட் நாம் வந்து டெல்லி அவுட்டரில் தான் போகிறோம். பட் இருந்தாலுமே கண்டிப்பாக டிராஃபிக் இருக்க தான் போகுது. ஸோ 11 hours 34 minutes காமிச்சிது. ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குன்னு போகுதுன்னு தெரியல. ஸோ லெட்ஸ் ஹாப் ஆன் டு த பைக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணியாச்சு. ஜாக்கெட்டும் ஹெல்மெட் மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியில் நான் செட் பண்ணிட்டேன். அண்ட் ரூம் ஓகே தான், ரொம்பலாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ரூம் ஓகே தான். நம்ம அந்த அமௌண்ட்டுக்கு ஒருத்தனெலாம் கிடையாது. 2000 rupees இது ஒருத்தெல்லாம் கிடையாது. பாத்ரூம் சரியில்லைன்னா தண்ணியெல்லாம் நல்லா தான் வருது, எல்லாமே ஓகே தான். பட் க்ளீனாக இல்லை, அந்தளவுக்கு நீட்டாக இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான். பட் தூங்கினேன். ஐ ஹேட் அனஃப் ஸ்லீப் டுடே. பட் லிட்டில் ஹெட் ஏக், அது என்னன்னு தெரியல எனக்கு. தண்ணி நிறையா குடிக்கல நேற்று. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா இளநீர், கரும்பு ஜூஸ் அது இதுன்னு ஏகப்பட்டது உள்ளே போச்சு. நேற்று வந்து ஃபுல்லாக தண்ணி மட்டும்தான் போச்சு. ஸோ எங்கேயுமே அந்த இது எதுவுமே கிடையாது. நேற்று மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு இளநீ இல்லை, ஒரு கரும்பு ஜூஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு மரம் நிழல் கூட கிடையாது. ஸோ அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால் தண்ணி தான் நேற்று மட்டும் போச்சு. ஸோ அதனாலே என்னன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து அதை விட அதிகமாக தண்ணி லோட் பண்ணுவோம். சரி பார்ப்போம், இன்றைக்கி ஹைட்ரேட்டடாக இருக்கும். சரி, நான் வண்டியில் ஏறிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஒன்ஸ் எம்னா எக்ஸ்பிரஸ் ஹைவே பிடிச்சிட்டேன்னா நான் டெல்லி அவுட்டர் போகிறதுக்கு 10:30 11 ஆகிடும். ஸோ அதனால் நான் பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே முடிச்சிட்டேன்னா எனக்கு இன்னும் பெட்டர். ஏன்னா நான் டேரெக்டாக லஞ்சுக்கு தான் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸ்டே டியூன் கைஸ். கிளம்பியாச்சு. ஐயோ, எதையோ பிடிங்க விட்டு உங்களுக்கு. ஓகே, ஆல் குட். அடடே பிள்ளையாரப்போ. டெய்லி நீங்கள் தான் காப்பாற்றணும். போலாமா? ஓகே கைஸ், லெட்ஸ் ஹிட் த ரோட். ஃபியூல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 360 kilometers காமிக்குது. ஸோ ரோட் ஹிட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் 4 பிரெட் டோஸ்ட்டு, ஒரு டீ. போகலாம். ரெடி? மொதல் கியரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே கைஸ், பத்தான்கோட் இறக்கம். இன்றைக்கி வெயில் எப்படி இருக்கும்னு தெரியல. காலையிலேவா இன்றைக்கி வெயில் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாது. ஆஹா, காலையில் ஏறி உக்காந்தோனவே பின்னாடி எரிய ஆரம்பிச்சிருச்சு. கண்ணா கொஞ்சம் காப்பாற்றிருப்பா, கொஞ்சம் பார்த்து பாட்டுப்பா. ஸோ வெல்கம் டு ஆக்ரா இன்னர் ரிங் ரோடு. அவுட்டர் ரிங் ரோடு கேள்விப்பட்டிருக்கேன், இன்னர் ரிங் ரோடு இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, டெல்லி வந்து 212 kilometer. ஸோ யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே இதுதானா? ஆமாம், இதுதான் நினைக்கிறேன். இது அந்த டோலுக்கு அப்புறம் தான் யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே மாறும்னு நினைக்கிறேன். ஷோ. ஸோ 158 kilometers டேக் த எக்ஸிட்னு போட்டிருக்கு. எந்த எக்ஸிட்னு தெரில. லக்னோ ஆக்ரா எக்ஸ்பிரஸ் ஹைவே. இன்னைக்கு காலையில் எழுந்ததுன்னு மைல்டாக தலைவலி இருக்குது. ஸோ அது எனக்கு தெரியும், அது டீஹைட்ரேஷனால தான். ஸோ இன்றைக்கி தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குடித்து மேட்ச் பண்ணிக்கணும். தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த வெயில் அப்படியே உறிஞ்சி எடுத்துருது எல்லாத்தையும். டோல் பிளாசா வந்துருச்சு. பைக்குக்கு எங்கே அடடே ஸ்பீட் பிரேக்கர் ரோ.
இந்த இருக்குது பைக்குக்கு. ஆ ஓ 2 டோல் ப்ளாஸாவில் காமிக்கணுமா? ஸோ ஆ ओके ओके डन डन. स्पीड लिमिट है कितना? बाइक का कोई लिमिट नहीं है. हाँ हाँ 70-80 होना चाहिए, लेकिन ये 80 कहाँ चल पाएगी? मतलब ये तो बढ़ाओगे यार. 110 फाइन राइट. अभी 1 वीक पहले एक एक्सीडेंट हुआ था. हाँ मैं पता हूँ मैं ZX 10R में. वहाँ का था उत्तराखंड का. हाँ हाँ 50 से वो हाँ 239 समथिंग. हाँ यूट्यूबर है वो. ZX 10R में एक्सीडेंट हुआ. हमारे ये हाँ अच्छा थैंक यू भैया. वेलकम एवरीवन. அந்த யூடியூபர் ஆக்சிடெண்ட்டை பற்றி தான் சொல்கிறாங்க. அவங்க ஸ்பீடாக போய் கீழே விழுந்ததுக்கும் இவங்கள தான் பிடிப்பாங்களாம். இவங்களுக்கு தான் ஃபைனு அந்த ஏதோ வருமா. ஸோ அதனால் ஸ்பீட் லிமிட் இருக்கான்னு கேட்டால் இப்போ அவர் வேகமாக காருக்கு தான் இருக்குது உனக்குலாம் எல்லாம் போ அப்படின்ட்டாரு. அப்புறமேட்டு இவர் சொல்கிறாரு அப்படி சொல்லாத அப்படி சொல்கிறாரு. 110 ஓகே தான் அப்படிங்கிறாங்க. காருக்கு 100 ஸோ நமக்கு 110 205 ரூபா ஆச்சு நமக்கு. ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குப்பா இங்கேயே பரவாயில்லையே. ஆனால் போன வாட்டி வந்தப்போ நாங்கள் இருந்துச்சு ஆமாம் இருந்துச்சு. ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் கம்மிங் இன் 3 2 1. ட்ரோன் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் கைஸ். கமெண்ட்ஸ்லாம் போடுங்க, எப்படி இருக்குது வீடியோ, நான் என்ன பெட்டராக பண்ணலாம், இன்னும் என்ன பெட்டராக பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது போடுங்க கமெண்ட்ஸு. அண்டு எதில் இம்ப்ரூவ் பண்ணணும், எது நல்லா பண்ணுறேன் அப்படின்றதையும் போடுங்க. நல்லா சிக்கணும்னு நினைக்கிறேன் டெல்லிக்குள்ளே. ஓ சரிங்க, நான் கார் ரூட்டு தான் போட்டிருக்கேன். அப்புறமும் ஏன் அப்படி உள்ளலாம் கூட்டு போகுதுன்னு தான் தெரில. ஈஸ்டர்ன் பெரிஃபெரல் ஹைவேல நான் ஒத்த பைக்கராக போய்கிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல எனக்கு. சொலையா 380 ரூபா கையில் இருந்த காசை பிடிங்கிட்டாங்க. அங்கே கேமரா ஆன் ஆயிருக்குன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா கேமராவே ஆன் பண்ணல. சும்மா இடத்துலலாம் கேமராவை ஆன் பண்ணணும். கஷ்டகாலம். இன்னும்
58 கிலோமீட்டரில் டேக் த எக்ஸிட்னு வருது. பத்தான்கோட்டுக்கு போட்டுட்டேன் நான் மேப்பு. 8 hours 6 minutes காமிக்குது. சாயங்காலம் 6:25க்கு போய் சேருவோம். இன்னும் 509 கிலோமீட்டர் இருக்குது. லஞ்ச் முடிச்சாச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு டைம் பார்த்தீங்கன்னா 2:51 ஆகுது. இன்னும் 4 hours 19 minutes 7 o'clock ரீச் ஆகும். 256 கிலோமீட்டர்ஸ் பத்தான்கோட். ஆமாம், எங்கே போனாலும் டிராஃபிக், நல்லா டிராஃபிக் ஆகுது. ஐயோன்னு இருக்கு. இதில் லே போனோன்னா இன்னும் டிராஃபிக் ஆகும் பயங்கரமாக. நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன இதுனா கூட நிப்பாட்டிடுவாங்க கிலோமீட்டர் கணக்கில். அது என்னன்னு தெரில, அது எப்படி போக போகுதுன்னு தெரில, பார்ப்போம். லூதியானாவில் இருக்கேன் இப்போ. வந்து லூதியானா இன்னும் நமக்கு 168 கிலோமீட்டர்ஸ், 2 hours 57 minutes, 3 hours இருக்குது. ஸோ 168 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும் நமக்கு பத்தான்கோட்டுக்கு. டெல்லிக்கு அப்புறம் ஃபுல்லாக ஊராகவே இருக்குது. அந்த காடு மலை மத்திய பிரதேஷ் மாதிரிலாம் இல்லவே இல்லை. மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ்லாம் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த காடு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கெல்லாம் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக அப்படியே ஊராக தான் இருக்குது. கண்டினியூஸாக அப்படியே ஊர். எனக்கு தெரிஞ்சு பத்தான்கோட்டு செம்ம டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பத்தான்கோட்டு மேலே போகும்போதெல்லாம், ஐ மீன் ஏறும் போதெல்லாம். அது ஒரு ஹில்ஸ் மாதிரி காமிச்சது. ஹில்ஸான்னு தெரியல எனக்கு, அது ஃபாரஸ்ட்டாக ஹில்ஸான்னு தெரில. ஓகே, நம்ம வந்து ஜலந்தர்லேருந்து ஜம்மு போகிற ரோடு எடுத்தாச்சு பத்தான்கோட்டு வழியாக. ஸோ இன்றைக்கி பத்தான்கோட்டுக்கு நமக்கு இன்னும் 88 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 1.5 hours காமிக்குது. நான் இந்த ரோடு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. வரும்போது எப்போ ஒரு 100 கிலோமீட்டருக்கு வச்சு செஞ்சுட்டானுங்கடா சாமி. 100 கிலோமீட்டரா? டெல்லி தாண்டதுலேருந்து அப்படி தான் இருக்குது. நைட்டு வரணும் போல இருக்குது இந்த ரோட்லலாம். முடியல. ஸோ இன்னும் நமக்கு 87 கிலோமீட்டர் இருக்குது. 1.5 மணி நேரம் காமிக்குது பத்தான்கோட்டுக்கு. இன்றைக்கி சீக்கிரம் போகிறதுக்கு ரீசனே வந்து இன்னும் மெமரிக்கார்டில் எதுவுமே காப்பி பண்ணவே இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் காப்பி பண்ணி போடணும். Day 1 Day 2லாம் நேற்று முந்தா நேரத்தில் காப்பி பண்ணவே இல்லை, அப்படியே கிடக்குது. இன்றைக்கி வர ரெக்கார்டாக இருக்கா? ஓ, இங்கே பாருங்க. ஏப்பா இப்போ தான் ஆயிருக்கு போலது. ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணிகிட்ருக்கிறார். இப்போ தான் உள்ளதாக உட்காந்துக்கிறார் நம்மளால். அடடடா, ரெக்கார்ட் ஆகுது. நல்லா இருக்கு. இப்போ தான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நான். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். சிவன் சிலை நல்லா இருந்துச்சு. என்ன இறங்கிருச்சு?
रूम्स है? हमारी ना लाइट की प्रॉब्लम है अभी ना। हाँ, लाइट की प्रॉब्लम है, लाइट प्रॉब्लम। क्या करूँगा अब? अब काम एक काम करो ना, यहाँ से जाओगे ना आप, हाँ चौक से बिल्कुल आप लेफ्ट हो जाना। हाँ वहाँ पे हमारा एक गोर होटल है। हाँ, हमारा एक गोर होटल है वहाँ पे। गोर? हाँ जी, वहाँ पे ले लो आप। तो यहाँ पे अभी लाइट का कोई पता नहीं कब आएगी क्या है। वहाँ तो पार्किंग है? पार्किंग है। होटल का नाम? होटल लियो। होटल लियो। कितना दूर है यहाँ पर? चौक पे जाओगे ना आप। हाँ, ये ब्रिज वाला। हाँ जी, नीचे ब्रिज वाला। क्रॉस नहीं करना। हाँ, जो लेफ्ट सीधे ब्रिज के लेफ्ट साइड। हाँ, साथ में है 20 मीटर पे। 20 मीटर पे। तो हाँ। बोल रहे हैं दूसरे होटल वालों ने भेजा। नाम? टेरिस। टेरेस। टेरिस होटल। वो उनका होटल का नाम लियो। अच्छा, वो भी हमारा ही है सर। एसी रूम्स भी है ना? हाँ, ये सी रूम है। उधर पार्किंग भी है? पार्किंग भी है, पार्किंग है। अच्छा, ஓகே, இங்கே டே 3 வந்து பத்தான்கோட் வந்துட்டேன். டே 3 தானே? ஆமாம், டே 3 பத்தான்கோட் வந்துட்டேன். அண்ட் சரியான ரோடுங்க இங்கே. ஜலந்தருக்கு அப்புறம் தான் ரோடு நல்லா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இங்கே பத்தான்கோட்டு பக்கத்தில் வரும்போது ரோடு சூப்பராக இருந்துச்சு. ஹில்ஸ் ஏறி இறங்கி ஒரு இதுவும் ஹில்ஸ் தான் நினைக்கிறேன், ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது பத்தான்கோட்டும். அண்ட் நல்லாயிருக்கு ஊர். இது சின்ன ஊரா என்ன பெரிய ஊரான்னு தெரியல, நல்லா இருக்கு ஆனால் ஊர். அண்ட் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஹோட்டல் லியோ, ஹோட்டல் லியோ, தளபதி ஃபேன்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்தாச்சு. இங்கே பாருங்க குதிரை வண்டி. ஸோ எல்லாம் காப்பி போட்டு விட்டுட்டேன், டேட்டாலாம் கோப்ரோ வீடியோஸ் எல்லாத்துமே காப்பி போட்டு விட்டுருக்கேன். சாப்பாடு ஆர்டர் போட்டேன், ஜொமேட்டோ இருந்துச்சு. ஜொமேட்டோவில் எங்கேயும் ஆர்டர் போட்டுட்டு சாப்பாடு வாங்கியாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். வீடியோலாம் வந்ததுக்கப்புறம் தான் எடிட் பண்ணணும் நான், ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, டெட் டயர்ட். ஸோ அதனால் வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடிட் பண்ணணும். நான் ரூம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரூம் கீ பார்த்தீங்கன்னா வுட்டில் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கயர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ரூம் நம்பர் 102. ரூம் நம்பர் 102. அண்ட் உள்ளே போனால் எல்லாத்தையும் பரத்தி வச்சுருக்கேன். அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு, அது பாத்ரூம் அது. ஸோ திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டேன். பிளேட்ஸ் கொடுத்துட்டாங்க. வாட்டர் பாட்டில் ஒன்று அவங்க ஆர்ஓ வாட்டர் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. நான் வந்தோடனே ஒரு வாட்டர் பாட்டில் வர கொடுத்துட்டாங்க கையில். ஸோ அதுக்கப்புறம் டிவி இருக்குது, எல்லாம் வச்சுட்டேன். காப்பி ஆகிட்டுருக்கு. அண்ட் அப்படியே ஏசி ஓடுது, நல்லா சில்லுன்னு இருக்குது. ஆல்ரெடி வரும்போதே உள்ளே வரும்போது நல்லா சில்லுன்னு தான் இருந்துச்சு. கரண்ட் இல்லை வரும்போது ஆக்சுவலி. ஸோ வரும்போது கரண்ட் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே ரெடி ஆகிட்டேன். குளிச்சுட்டு எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபுட்டும் ஆர்டர் போட்டேன். ஃபுட்டும் வந்துருச்சு. ஸோ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க தான். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக இல்லை. காலையில் எவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்க முடியுதோ எழுந்து கிளம்பி சோன்மார்க். ஸோ காலையில் எழுந்து சோன்மார்க் தான் கிளம்பணும். ஸோ நாளையிலேருந்து ஃபுல்லாக ஹில்ஸ் ரைட் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் சோன்மார்க் நாளைக்கு எப்படி போகுதுன்னு தெரியல. அதுவும் 11 hours காமிக்குது, 10.5 hours காமிக்குது. ஸோ காலையில் எப்படி இருக்குன்னு தெரியல. பெர்மிட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். சோன்மார்க்கு அப்புறம் தான் பெர்மிட்ஸ் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ பெர்மிட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு சோன்மார்க்கில் ஸ்டே. ஸோ நாளையிலேருந்து ஹில் ஸ்டேஷன் குளிர் ஜாஸ்தியாகும். இந்த 3 நாள் வெயில் போட்டு தாளிச்சு அடிச்சிருச்சா, நாளையிலேருந்து குளிர் தாளிக்கும். பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுதுன்னு. ஓகே, அண்டில் தென் சைனிங் ஆஃப். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ.